கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்புவோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு முன்பாக நம்மை ஆண்டவர் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு தேவையான தேவ வார்த்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் ஆண்டவரே. வசனத்தின் வல்லமையை ஆண்டவரே தேவன் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னூட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொன்னதி செய்திடும் தகப்பனவர், சொன்னதி செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு துணை அவரே. என்னாலும் நடித்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கு துணை ஆவாரே. என்னாலும் நடத்துவாரே. பரிசுத்த ஆவியானவரே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத நேசர், எங்களை கரம் பிடித்தவர், எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக போகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை அனுப்பி எங்களை குணமாக்கும், எங்கள் காயங்களை கட்டும். உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அது உள்ளறைகளுக்குள்ளே உட்பிரவேசிக்கட்டும்பா. உள்ளறைகளுக்குள்ளே போய் செய்ய வேண்டியதை செய்யட்டும். மகிமையின் ஆவியானவர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள தேவன் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள நேரம் முழுவதே ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையோ நாங்கள் பிடித்து கொண்டு போகத்தக்க வேண்டாம், நாங்கள் பொறுக்கி கொண்டு போகத்தக்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தனிமை என்று எண்ணி இருக்கிற இடங்களில் தனிமை அல்ல, நான் உங்கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரப்பா. தனிமை என்று எண்ணும் போது கூட இருக்கிற தேவன் நேர் ஆண்டவர். உம்முடைய வசனம் ஆண்டவர் எங்களுக்காக வெளிப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி தேவர்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 4வது வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 4வது வார்த்தை. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு அதுதான். இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை
புதிதாய் கட்டுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாழான கட்டணங்களை நான் கட்டி எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. அது வசனம் சொல்கிறது, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை அவர்கள் எழுந்து புதிதாய் கட்டுவார்கள். பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பட்டணங்களை எடுப்பித்து கட்டுவார்கள். ஹல்லேலூயா. இந்த 3 வகையான ஆசீர்வாதமும் இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் இருக்கிறது. ஒன்று, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தது. 2, நிர்மூலமாக்கப்பட்டு கிடந்தது. 3, தலைமுறை தலைமுறையாக நிர்மூலமட்டு பாழாய் கிடந்த இடங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆண்டவர் அதற்காக நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்கிறோம், ஆண்டவரே நெடுநாளா என் வாழ்க்கையில் பாழாய் கிடந்த ஒரு மதிலை போல, புறந்தள்ளப்பட்டு கிடந்த மதிலை போல, தலைமுறை தலைமுறையாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே என்று ஏங்கி இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் சொல்கிறார், நீங்க தான் புதிதாய் கட்ட போகிறீங்க. தலைமுறையாய் சிலது இடிந்து கிடக்கிறது, அதை எடுப்பித்து கட்ட போகிறீங்க. ஆபிரகாமின் நாட்களில் இருந்த சில துறவுகளை அவன் குமாரனாக ஈசாக்கு எடுத்து கட்ட போகிறான். ஹல்லேலூயா. அநேக துறவுகள் ஆபிரகாம் உருவாக்கி வைத்திருந்தான், துறவுகளை தோண்டி வைத்திருந்தான், அது நீரூற்றுகளாய் புறப்பட்டு வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் அழித்து அந்த அபிமெலேக்குடைய ஆட்கள் எல்லாவற்றையும் தூர்த்து போட்டு இருந்தார்கள். பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டு இருந்தார்கள். ஆனால் அவருடைய குமாரனாக ஈசாக்கு தோண்ட ஆரம்பித்தான். தலைமுறையாய் இருந்த தன்னுடைய தகப்பனுடைய நாட்களில் இருந்ததை தோண்ட ஆரம்பித்த போது பிரச்சனையும் ஆரம்பித்தது. இவன் தோண்ட தோண்ட அவன் தூர்த்து போட்டான். ஆனால் விடல. ஈசாக்குக்கு நம்பிக்கை இருந்தது, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் முற்பிதாக்கள் தோண்டி அவர்களால் உருவாக்கப்பட்ட சில நீரூற்றுகள் அது தூர்த்து போடப்பட்டவைகளாய் பாழாய் போனவைகளாய் நிர்மூலமானவைகளாய் கிடக்கிறது. அதை நான் மீண்டும் தோண்டுவேன். அது என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் அப்படி தோண்ட ஆரம்பித்த போது ஆண்டவர் ரகோபத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம், நீங்களும் ஈசாக்கை போல நீங்கள் தோண்டுவீர்களானால் புதிதான ஒரு நீரூற்றை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். புதிதான ஒரு வாசலை ஆண்டவர் நமக்காக திறக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தது, என் அப்பாவுடைய நாட்களாய் இருந்தது, தலைமுறை தலைமுறைய வாழ்க்கையில வித்தியாசம் இல்லாதது, நான் அதை கட்ட போகிறேன். நான் கட்ட போகிறேன். ஆமென். எஸ்ராவுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வார்த்தையை படிங்க. எஸ்ராவுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வார்த்தை. ஹல்லேலூயா. படிங்க. ஒன்பதாவது அதிகாரம் 9வது வார்த்தை. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை அது புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. இங்கே எஸ்ரா சொல்றார் பாருங்க, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுத்து பாழாய் போனதை அதை புதுப்பிக்கும்படிக்காக எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியா ராஜாவின் கண்களில் ஆண்டவர் தயை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. எஸ்ராவின் நாட்களுக்கு முன்னதாக பிதாக்களுடைய சுதந்திரமாகிய ஆலயம் பாழாய் கிடந்தது. ஆனால் இப்போது அதற்கு உயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது.
அதற்கு உயிர் கொடுக்க வேண்டிய நேரம். அநேக ஆண்டுகள், ஏகதேசம் 70 ஆண்டுகள் பாழாய் கிடந்த அந்த ஆலயத்தை எஸ்ராவின் நாட்களில் உயிர் கொடுக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். அதற்காக ஆண்டவர் எஸ்ராவை அவனோடு கூட ஜனத்தையும் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போதான் அவன் சொல்றான், இதற்கெல்லாம் காரணம் பெர்சியா, அதாவது அந்நிய தேசத்து ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, ஆலயத்தை புதுப்பித்து கட்டும்படியாக, ஆலயத்தை எடுப்பித்து கட்டும்படியாக அந்நிய தேசத்து ராஜாவுடைய கண்களில் தயவுடைக்க பண்ணி ஆலயத்திற்கு உயிர் கொடுக்கும்படியாக அடிமைத்தனத்தில் இருந்த அதே நாட்கள் பாருங்க. இந்த நாட்கள் அடிமைத்தனத்தின் நாட்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த நாட்களில் எங்கே அடிமையாக இருந்தாலோ அந்த அடிமைத்தனத்தில் உள்ள ராஜாவுடைய கண்களில் தயை கிடைத்தது. இஸ்ரவேல் உள்ள எருசலேமிலே ஆலயத்தை கட்டும்படி. புரியுதா உங்களுக்கு? இவங்க இருந்தது அடிமைத்தனத்தில், இவங்க இருந்தது வேறொரு நாட்டில். அந்த அடிமைத்தனத்தை நெபுகாத்நேச்சர் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போன நாட்கள். அவர்கள் இருந்த தேசம் பாபிலோன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த பாபிலோனில் உள்ள ராஜாவாகிய பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியாகிய பெர்சியாவின் ராஜாவுடைய கண்களில் தயை கிடைத்து அந்த ராஜாவை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேம் ஆலயத்தை புதுப்பித்து கட்டும்படியாக, அதற்கு உயிர் கொடுக்கும்படியாக அந்த ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணினேன். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் அடிமைத்தனம், நீங்க இருக்கிற இடம் சிறையிருப்பின் தேசம். ஆனால் அந்த சிறையிருப்பில் யார் உங்களை சிறையாக்கி கொண்டார்களோ, யார் உங்களை அடிமைத்தனம் பண்ணினார்களோ அந்த நபர்கள் கண்களில் தயவிடைக்க பண்ணுகிறவர். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு யாரை கண்டு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்திருக்கிறேன். எந்த மனுஷனை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த மனுஷனுடைய கரத்தில் இருந்துதான் கர்த்தர் உங்களுக்கு கொள்ளை பொருளை பங்கிட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது. சிங்கம் பட்சிக்க கூடியது. அந்த பட்சிக்கிறவனிடத்துல தான் ஆண்டவர் மதுரத்தை சிம்சோனுக்கு கொடுத்தாரானா, கொள்ளை பொருளை கொடுத்தாரானா, பலவாண்டிய கையிலிருந்து பிடித்து வாங்கி கொள்ளை பொருளை இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் பங்கிட்டு கொண்டார்களானால் கர்த்தர் எந்த பலவான் என்று நீங்கள் ஹல்லேலூயா மேன்மைப்பட்டு பயந்து போயிருக்கிறீர்களோ, சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இவனை என்னால் மேற்கொள்ள முடியலேன்னு சொல்கிறோமோ, அதே இடத்துல கர்த்தர் தயை கிடைக்க பண்ண போகிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் புதுப்பித்து கட்டும்படி, நான் பாழாய் போன ஆலயத்தை எடுப்பித்து கட்டும்படி. எந்த இடத்தில் பயந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த நபரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறேனோ அந்த நபருக்குள்ளே இருந்து அற்புதம் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நபருக்கு பாருங்க, மோசேயின் தாயி யாரை பார்த்து பயந்தாரு? பார்வோனை பார்த்து பயந்திருக்காரு. பிள்ளைகளை எல்லாம் கொல்லணும், நைல் நதியில போட்டு விடணும். ஆனா கர்த்தர் திருப்பி எழுதுகிறார் பாருங்க, அதே பார்வோனுடைய அரண்மனையில சம்பளம் கொடுத்து, அதே தாயுடைய பிள்ளையுடைய பாலை கொடுத்து ஆண்டவர் மோசே என்னும் பிள்ளையை பாதுகாத்தார். அப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காகத்தை பாருங்க, யாருக்குமே அது உணவு கொடுக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் உட்காரு கேரி தாற்றங்கண்டையில. அவன் போய் உட்கார்னா ஆண்டவர் காலையில விடியற்காலம் சாயங்காலம், எலியாவுக்கு தெரியுதோ தெரியலையோ, காகத்துக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு மனுஷன் ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு, அவனுக்கு காலையிலையும் சாயங்காலம் நான் போய் உணவை கொடுக்கணும். இதுதான் கர்த்தருடைய செயல் என்பது. ஹல்லேலூயா. எலியா இருந்த இடம் கேரித்து, எலியா இருந்த இடம் ராஜா அரண்மனைக்கு தெரியாது, ராஜா பார்த்துட்டே தெரியாது. இவன் தலை எப்போ கிடைக்கும் அதை வெட்டி போடணும்னு ராஜா பார்த்துட்டு இருக்காரு, தருணம் பார்த்துட்டே இருக்கிறாரு. இவன் கலங்க பண்ணுகிறவன், இவனை கொலை செய்ய வேணும். அதை விடவும் மேலா ஆகாபுடைய மனைவியாக எசபேல் நினைக்கிறான், இவனை ஒன்னை கொன்னழிக்கணும். ஆனால் கர்த்தர் கண்களில் கிடைக்காம ஆண்டவர் எந்த மனுஷன் போனா கண்டிப்பா இவன் பிடிபடுவான் என்று சொல்லி அந்த பட்சிக்கிற பறவையாகிய அந்த காகத்தை அனுப்பி போஷித்து அற்புதத்தை செய்தாரானால், இந்த பகல் வேளையிலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு
ஆமாண்டவரே, எவன் என்னை பட்சிக்க நினைக்கிறானோ, எவனுடைய கரத்தில் நன்மை வராது என்று நினைக்கிறோமோ, அந்த இடத்தில் இந்த ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறேன். தேவன் செய்ய போகிறேன். தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லமையுள்ளவா. நீ செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாத ஆண்டவரா. ஆலையிலே பெர்சியா ராஜாவின் கண்களில் தயை கிடைத்து எஸ்ரா ஆலயத்தை கட்டும்படி பணம் கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. சரிதான், ஆலயத்தை கட்டும்படி புதுப்பிக்கும்படி ஒருவேளை நீ போய் ஆலயத்தை கட்ட அப்படி சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இன்னும் விடல. அந்த ஆலய கட்டுமான தேவைக்கான அத்தனை பணமும் அரண்மனைக்குள்ளே இருந்து வருகிறது. அத்தனை வெள்ளியும் பொன்னும் அதற்கு தேவையான அத்தனையும் அந்த வசனங்களை எல்லாம் படிக்கும்போது எல்லாவற்றையும் ராஜா கொடுத்து, நீங்க போங்க உங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு என்ன செய்யுங்க? ஆலயத்தை கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அம்மா பார்த்து சொல்றாரு, யார் மூலம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கட்ட போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கட்ட போகிறார். யாரையெல்லாம் பார்த்து ஆராதனைக்கு கூட நீங்க ஒருவேளை பயந்து போய் வந்திருப்பீங்க. இந்த மனுஷனை பார்த்து பயமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறான், அந்த இடத்துல அந்த மனுஷனோடு இணைஞ்சு அவர் கண்களை தயவு கிடைத்து சரியான விதத்தில் ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு வழி திறக்க போகிறார். அநேக பெண்கள் நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய புருஷன் என்னுடைய ஆராதனைக்கு தடையா இருக்கிறது. இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கண்களில் தயவு கிடைத்து அவர்களே உங்களை அனுப்பிவிடும்படியாக தேவன் கிரியை செய்கிற நாள் இதுவா இருக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வார்த்தையை நீங்க படிங்க. 2 ராஜாக்கள் 2:19. ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. பாழான தண்ணீரை ஆண்டவர் ஆரோக்கியமாக்குறார். இந்த இடத்துல ஜனங்கள் வந்து சொல்றாங்க எலிசாவிடத்துல, பட்டணம் எல்லாம் குடியிருப்புக்கு நல்லதுதான், தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழ் நிலம், அதனால சரியா எங்களுக்கு அதை உபயோகிக்க முடியவில்லை. நாங்க இருக்கிறதெல்லாம் சரிதான், உபயோகம் பண்ண முடியல, எங்களுக்கு தண்ணி சரியா உபயோகம் பண்ண முடியல. இந்த சூழ்நிலை ஒரு பாழான அனுபவம். ஒருவேளை பெரிய வீடுகளில் நம்ம வசிக்கிறவளா இருக்கலாம், ஒரு காலத்தை வளர்ந்து பெரிய நிலைமையில இருந்த ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையோ மிகவும் பாழான ஒரு அனுபவம். தண்ணி கூட சரியா குடிக்க முடியல. ஹல்லேலூயா. தண்ணி கூட சரியா உபயோகிக்க முடியல. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறது சரிதான், ஆனால் அந்த சூழ்நிலை உள்ளறைகளுக்குள்ளே போய் பார்க்கும்போது செழிப்பு இருக்கிறது. வெளியே பார்க்கும்போது பட்டணம் நல்லா இருக்கு, நல்ல பட்டணமா இருக்கு, ஆனா உள்ளறைகளுக்குள்ளே இருக்கிற அந்த நீரை குடிக்க கூட முடியல. பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கு. அந்த நேரத்துல தான் எலிசாவிடத்தில் வந்தபோது எலிசா அந்த தண்ணியை ஆரோக்கியமாக்கி கொடுக்கிறார். உப்பு போடப்படுகிறது தண்ணிக்குள்ள. அந்த ஒரு தோண்டியை கொண்டு வந்து உப்பை போட்டு கலக்கிற போது அந்த தண்ணிக்குள்ளே ஆரோக்கியம் வெளிப்பட்டது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகிற நல்ல வார்த்தை, நீங்க சோர்ந்து போகாதீங்க, கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். உங்க உள்ளறைகளுக்குள்ளே இருக்கிற கசப்பு, உள்ளறைகளுக்குள்ளே இருக்கிற பாழான அனுபவம் வெளியே பார்க்க நல்லா இருக்கு, வேலை இருக்குது, வஸ்து பலங்கள் இருக்கு, வீடு இருக்கிறது, ஆனா உள்ள அறைகளுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு பால் இருக்கிறது, ஏதோ ஒரு நிலம் பாழ்பட்டு இருக்கிறது, கிணறு பாழானது போல ஏதோ ஒன்று பாழாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக ஏற்றுக்கொண்டால் அந்த இடங்களில் ஆரோக்கியம் வரப்போகிறது.
ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு பார்த்தோன்னா வெளி பார்வையில நல்ல அழகாக தான் இருக்கிறோம். ஆனால் உள்ளறைகளுக்குள்ளே, சரீரத்தின் உள்ளறைகளுக்குள்ளே சில வியாதிகள் கூட நம்மை தாக்கி பாழான நிலத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல இருக்கிறது. எதையும் சாப்பிட முடியல. முன்னால பார்த்தா எல்லாமே இருக்கு, திங்ஸ் எல்லாம் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எடுத்து சாப்பிட முடியலையே. சூழ்யமான ஒரு நிலைமை, ஏக்கம். ஆண்டவரே, என்றைக்கு தான் என் வாழ்வுக்கு தீர்வுண்டாகும்? ஆனால் பரிசுத்த ஆவியாருடைய வார்த்தையை நம்புங்க. அதே பால் நிலத்தை, அதே தண்ணீரை இந்நாள் இருக்கிற வரைக்கும் அதை ஆரோக்கியமாய் கொடுத்தது போல கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, பாலான நிலம், பாலான தண்ணீர் எங்க வாழ்க்கையில இருக்கிறது ஆண்டவரே, ஆரோக்கியப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேத்தை கூட ஒரு சகோதரியை சந்தித்தோம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் அநேக ஆண்டுகளாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், ஆனால் முடியவே இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டோம். அதுக்கு தேவையான செங்கலெல்லாம் இறக்கி வைத்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அதில் ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க முடியலை. ஹல்லேலூயா. அதை கட்ட முடியலை. அது கட்டணும்னு நினைச்சோன்ன வீட்டுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை, சோதனை, தாங்கவே முடியலை. மாறி மாறி சண்டைகள், போராட்டங்கள், ஏன்னே தெரியலை. எல்லாமே இறக்கி வைத்திருக்கிறோம், ஆனால் சூழ்நிலை வெறும் மோசமா இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அநேக ஆண்டுகளாக ஃபவுண்டேஷன் போட்டும் நடக்கல, அநேக காரியங்களை செய்து நடக்கல, முன்னுக்கு எழுப்ப முடியல, எடுப்பித்து கட்ட முடியல. அந்த சூழ்நிலையில இருக்கிற ஒரு பாழான கிரியை தான் அவங்களை என்ன செய்து அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில இருக்கிற நபர்களை கூட கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக்க போகிறேன். உனக்கு தேவையானது ஒரு புது தோண்டி, உனக்கு தேவையானது சிறு உப்பு, இவ்வளவு அதுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் அதை ஆரோக்கியமாக்குவார். ஹல்லேலூயா. புது தோண்டிக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் அதில் ஒரு ஆரோக்கியம் வரும். அது மாறணும்னா நம்ம வாழ்க்கை புது தோண்டி போல மாறணும். அது ஆரோக்கியமான அந்த நீரை எடுத்து அதுக்குள்ள உப்பை போடணும், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பணும். ஆண்டவர் அதை மகிமையான காரியங்களை செய்வார். வலது கரத்தை அசைத்தி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாகட்டும். நிலப்பால் இதனால் வராது. ஹல்லேலூயா. சாபம் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை சொன்னவர் கர்த்தர். இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் ஆண்டவர் அதை ஆரோக்கியமாக்கி கொடுத்த போது அதற்கு பின்பு அதன் மேல இனி ஒரு நிலப்பால் வரவே இல்லை. வசனம் சொல்ற பார்த்தீங்களா, எலிசா சொன்ன வார்த்தையின்படி இந்நாள் வரைக்கும் அது ஆரோக்கியமா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரன்னா அது தலைமுறை தலைமுறையாக, ஹல்லேலூயா, நித்தியமாக அதை நாம் அனுபவிக்க கூடியதா இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஹல்லேலூயா, மனுஷன் தருகிறதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே போகும். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் வரும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. 3வது எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 36வது அதிகாரம் 34 முதல் 36 வரை படியுங்க. எசேக்கியா தீர்க்கதரிசன புத்தகம். ஹல்லேலூயா. 36வது அதிகாரம் 34 முதல் படிப்போமா? பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக சொன்னார், ஆண்டவர் எனக்காக செய்வார். இதுதான் முக்கியம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தா இப்படியே ஆணை தரமா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்படியே சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக சொன்னார், நிச்சயம் செய்வார். நிச்சயம் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா செய்வார். மனுஷன் சொன்னான்னா செய்யவே மாட்டான். ஆனா கர்த்தர் சொன்னாருன்னா அவர் செய்துதான் ஆகும். அது கடினமா இருந்தாலும் அது நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, 430 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே நீங்கள் எகிப்திலிருந்து திரும்ப வருவீர்கள். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கே சொன்னாரு. ஆனா இப்போ யோசேப்பை அறியாத ஒரு கூட்டமாக அங்க இருந்து வெளியே இருந்து வருது இஸ்ரவேல் ஜனங்கள். மோசேயுடைய தலைமையில எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுகிற நேரம் அந்த 430 ஆண்டுகள் முடித ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் வெளியே வராங்க. அதான் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வே. என்ன சொன்னார்? அதான் முக்கியம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற எல்லாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். அழகான ஒரு வார்த்தை. கடந்து போறவன் எல்லாம் சொல்றான், இந்த குடும்பம் என்னைக்கே கர்த்தரை ஆராதிக்குது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாற்றமே இல்லை. என்னைக்கே வேத புத்தகத்தை தூக்கிட்டே போகுது, இன்னைக்கு வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த பாழான தேசத்தை நான் பயிரிட போறேன். அதை பயிர் நிலமா மாத்த போறேன். இதை சொன்னது யாரு? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. தேவ ஜனங்களை, இந்த வார்த்தையை நம்ம பிடிச்ச ஆண்டவரை, நீங்க சொன்னீங்க இன்னைக்கு இந்த ஆலயத்துல இத்தனை மணி நேரத்துல இந்த வார்த்தையை எங்க சபைக்கு நீங்க கொடுத்தீங்கப்பா. எங்களுக்கு இந்த வார்த்தையை இந்த டைம்ல, இந்த மத்தியான நேரத்துல, இந்த 12 மணி நேரத்துல நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த வார்த்தையின்படி நீ செய்ய போகிறே. இதுதான் விசுவாச அறிக்கைகள். ஹல்லேலூயா. இதுக்காக ஒரு தீர்க்க தரிசனம் வைக்கணும்னு கிடையாது. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும் போது இந்த இடத்துல இந்த பெண்கள் கூடுகையில தேவ பிரசன்னத்தின் முன்பாக தேவன் எங்களுக்கு இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே, இதன்படி நீ செய்ய போகிறீர். என்ன செய்ய போகிறேன்? கடந்து போகிறவன் எல்லாம் நம்ம மிதிச்சிட்டு போறான். கடந்து போகிற எல்லாம் தலையை துலுக்கிட்டு போறான். கடந்து போகிற எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒன்று அப்படியே உமிழ்நீரை வெளியே தூட்டணும் மாதிரி துப்பிட்டு போறான். கடந்து போகிறவெல்லாம் நம்ம பார்வைக்கு ஐயே சே அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த பாழான தேசத்தை நான் பயிர்வெளியாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. நான் பயிரிட போகிறேன். இனி பாழான அந்த தேசம், அதே பாழாய் கிடந்த தேசத்தை எதை போல ஆண்டவர் பயிரிட போறாருன்னா, ஏதேன் தோட்டத்தை போல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் என்ன ஏதேன் தோட்டத்தை போல. ஏதேன் தோட்டத்துல என்னது? ஒரு பஞ்சம் இல்லை, எல்லா கனிகளும் அங்கதான் இருந்து தேவனாகிய கர்த்தர் அங்கு உலாவிட்டு தான் இருந்தாரு. சுடரொளி பட்டயத்தை இந்த தேவதூர்கள் நின்னார்கள். ஏதே தோட்டம், கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தோட்டம். 4 நதிகள் அங்கே இருக்கு, கோமேதக கற்கள் அங்கே இருக்கு. எவ்வளவு பயங்கரமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை போல கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அமாந்தரும் பாலும் நிர்மூலமானவே இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளில் குடியேற்றப்பட்டவளமாய் இருக்குது என்று சொல்லுவார்கள். நான் பாழானதை பயனிலமாக்குறேன் என்று நம்ம சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று அறிந்து கொள்வார்கள். அன்னைக்கு தான் நம்ம சுற்றிலுள்ள ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், இந்த தேசம் பயிரிடப்பட்டது. இது கர்த்தர் அன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது. அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதுன்னு நம்ம சுற்றில இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஹல்லேலூயா. முதலாவது சொன்னேன், பாழான இடங்களை புதுப்பிக்கும்படி அந்நிய ராஜாவுடைய கண்களை தயகெடுத்து அந்நிய தேசத்திலிருந்து பொக்கிஷ சாலைகளை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போற.
உயிர் கொடுக்க போகிறார். ரெண்டாவது சொன்னேன், நம்முடைய வீட்டின் உள்ளறைகளுக்குள்ளே சில நிலப்பாழுகள் இருக்கிறது. அந்த பாழான இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு அது ஆரோக்கியமாயிற்று. ஹல்லேலூயா. மூன்றாவது, பாழான இடத்துல பார்க்கிறவன் எல்லாம் இவனா இவனா இவனான்னு கேலி கூத்தாக கேலி பேச்சாக இருந்த வாழ்க்கையை மாற்றி ஏதேன் தோட்டத்தை போல ஆற்றி தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்லும்படியாக அதிசயிக்கும்படியாக நான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஒரு விசை கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய கணக்கெல்லாம் வித்தியாசமான கணக்கு தேவ ஜனங்களே. லேவியராகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 17 முதல் 21 வரை நீங்க படிங்க. லேவியராகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 17 முதல். லேவியராகமம் புஸ்தகம் 25. ஹல்லேலூயா. கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். 20வது வசனத்தை படிங்க. 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமோ என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்துக்கு பலனை தரும். நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பனலிலே சாப்பிடுவீர்கள். அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். நான் சொன்ன மாதிரி ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டவர் நம்ம மாற்றுவார். லேவியராகமம் புத்தகத்துல ஆண்டுடைய கணக்கெல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒருவர் 1000, இருவர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 1000 பேரையும் என்ன செய்வாங்க, துரத்துவாங்க. இப்போ இந்த இடத்துல சொல்றாரு, பூமி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும். நீங்க கேட்குறீங்க கொஸ்டின், 6 வருஷம் நீங்க உழைச்சிட்டீங்க, 7வது வருஷம் நீங்க என்ன செய்யணும், ஓய்ந்திருக்கணும். ஆண்டுடைய கட்டளை அதுதான். அந்த 7ஆம் வருஷத்துல நீ ஓய்ந்து இருக்கிறதற்கு பதிலாக ஆண்டவர் தருகிற பலன் எவ்வளவு? எவ்வளவு படிச்சல, எவ்வளவு? அந்த 7ஆம் வருஷத்துல ஓய்ந்து இருக்கும்போது ஆண்டவர் 3 வருஷத்துக்கு தேவையான பலனை தருகிறார். 7, 8, 9 3 வருஷத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பயிரிடப்படணும், பூமி அனுகிரகமாய் ஆசீர்வாதமாய் மாறணும். நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்ப்பா, 7ஆம் வருஷத்தில் எதை புசிப்போம். 20வது வார்த்தையில படிச்சோம், நாங்கள் விதைக்கலப்பா, விளைந்ததை சேர்க்கலப்பா, இருக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் 6ஆம் வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வசனம். 6 வருஷம் நீங்க உழைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க இல்லையா? 6 நாள் வேலை, சூப்பரா வேலை செய்யறீங்க, 1000 ரூபாய் சம்பளம் வருது, நீங்க சாப்பிட்றீங்க. இப்போ 7ஆம் நாள் வந்துட்டு, அந்த நாள் நமக்கு 1000 ரூபாய் என்ன செய்யாது, வராது. நம்ம உழைக்கல, நம்ம விதைக்கல. நம்ம இப்போ கேட்குறோம், நான் எப்படி சாப்பிடுவேன், என் பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன், ஆண்டவரே இந்த நாளை நான் எப்படி கழிப்பேன், அப்படியெல்லாம் நம்ம பல நிலைமையில நம்ம யோசிக்கிறோம் மூளை அறிவினால. ஆனால் கர்த்தருடைய கணக்கை பாருங்க, 6ஆம் நாளில் 7 நாளை நீ ஓய்வு வருஷமாய் அனுபவிக்க தீர்மானிப்பாயானால், ஓய்வு நாளாய் கணக்கெடுக்க தீர்மானிப்பானால், ஓய்வு வருஷமாய் நீ மாற்றுவாயானால், அந்த 6ஆம் நாளில் 3 வருஷத்துக்கு தேவையான ஆகாரத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. 6 நாள் உழைத்ததை விடவும் 1 நாள் கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும்போது அந்த 6 நாள்ல பாதி அளவு 3 வருஷத்துக்கு ஆண்டவர் பலனை தருவார். இதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஓய்வு நாளை முக்கியப்படுத்துகிறதே கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அதை அங்கீகரிக்கிறது கிடையாது. ஓய்வு நாளுன்னா நமக்கு இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போய் நல்லா சம்பாதிக்கிறோம். அன்னைக்கு தான் வேலை கிடைக்கும், அன்னைக்கு தான் வேலை வரும், அன்னைக்கு தான் நம்ம வேலை செய்வோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த நாளை நம்ம ஒதுக்கி மன மகிழ்ச்சி நாளா எண்ணி கர்த்தருக்காக அதை மாற்றி போடும்போது இந்த 6ஆம் நாளிலே கர்த்தர் 3 வருஷத்துக்கு பலனை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 3 வருஷம் பலன் வரும்போது நீங்க விதைக்காமலும் பழைய பலன் என்ன செய்வீங்க, சாப்பிடுவீங்க. ஆனால் திரும்பவும் என்ன செய்யணும்,
சோம்பேறியா உட்கார சொல்லலை, திரும்பவும் போய் உழைக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பிரியமானவர்களே. அவர் சொல்ல, ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆசீர்வாதம் உண்டாகும், அனுகிரகம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாளும் வேலை செய்யணும். சிலர் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த நாள் 2 மடங்கு வேலை செய்யணும். அப்படி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், 7வது வருஷம் ஓய்வு வருஷம். அந்த ஓய்வு நாளை கனப்படுத்தினால் கர்த்தர் மேன்மையானதை தருவார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், அதில் நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஓய்வு நாளுக்கு அனுப்பிவிடக்கூடாது. இன்னைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வா, அவன் கொண்டு வருகிறது 1000 இருக்கும், கர்த்தர் தருகிறது 3000 இருக்கு. அதான் அதனால ஒதுக்கும் போது கர்த்தர் தருது. வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் பாழான இடங்களை பயிரிட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 3வது வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 3-4. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் பாழான தேசம் என்றும் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றார் அடுத்து 4வதாக நமக்கு தருகிற நல்ல ஒரு வார்த்தை, நீ கைவிடப்பட்டவள் எனப்பட மாட்டாய், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பா. நீ கிரீடமா இருப்பா, நீ ராஜ முடியா இருப்பா. ஆண்டவர் அவ்வளவு தூரம் நம்ம ஆசீர்வதிக்கு உயர்த்துகிறார். நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இப்ப நம்ம நினைக்கிறோம், நான் கைவிடப்பட்டேன் ஆண்டவரே. பல சூழ்நிலைகள் நமக்கு வருது. கைவிடப்பட்டுட்டனே, என் புருஷனால் கைவிடப்பட்ட, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட, தேசமே என்னை கைவிட்டு ஒதுக்கிறது. ஆண்டவர் சொல்றா, உன் தேசம் வாழ்க்கைப்படும். உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கு ஒரு நன்மை உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. நீ சாதாரணமான அல்ல, நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடி, தேவனுடைய கரத்தில் கிரீடமா இருக்கிற. ஹல்லேலூயா சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த இடத்துல பார்க்கிறோம், நீ இனி கைவிடப்பட்டல் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்று உன் தேசம் பீலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். இருதயத்துல கையை வச்சு, என் தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார், என் தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, பிரியமா இருக்கிறார். யார் பிரியமா இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் வாக்கு கொடுத்திட்டார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ தனிமையாக்கப்பட்டவள் அல்ல, நீ புறந்தள்ளப்பட்டவள் அல்ல, நீ பெருங்காற்றில் அடிபட்டவள் அல்ல, நீ தேற்றரவற்றவள் அல்ல. எல்லாரும் உன்னை ஒதுக்கும்படும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். தேசம் வாழ்க்கை படும். ஹல்லேலூயா. கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, என் தேசம் வாழ்க்கைப்படும். கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, என் தேசம் வாழ்க்கைப்படும். நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு கையில ஒரு கிரீடம், இன்னொரு கையில ஒரு ராஜமுடி. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கையில் கிரீடமும் என் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பேன். கர்த்தருடைய கையில் கிரீடம், கர்த்தருடைய கரத்தில் ராஜமுடி. அலங்காரமான கிரீடம். ஆண்டவரை, நான் சாதாரணமானவன் அல்ல. என் தேவன் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல. ஒரு பெண்களுக்கு ஆண்டவர் சொல்ற, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ தள்ளிவிடப்பட்டவள் அல்ல. உலகம் உன்னை ஒதுக்கலாம், வெறுக்கலாம், ஆனால் நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம், ராஜ முடியுமாயிருப்பாய். ஹல்லேலூயா. உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும், பாழாய் போகாது. உன்னுடைய தேசம் வாழ்க்கைப்படும்.
உன்னுடைய பெயரை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கைவிடப்பட்டவள் என்ற பெயர் இருந்தது. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இல்ல, உன் தேசம் எப்சிபா என்றும் உன் தேசம் பீலா என்றும் அழைக்கப்படும். ஏன்? கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட பிரியமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆண்டவர் வித்தியாசமாய் பார்க்கிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 14-15 வார்த்தைகளை படிங்க. ஆமோசுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம். ஹல்லேலூயா. 14வது வசனம். திருப்புவே, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை எல்லாம் கட்டுவார்கள், அவர்கள் குடியிருப்பார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், அவர்கள் பல ரசத்தை குடிப்பார்கள், அவர்கள் தோட்டங்களை உண்டாக்குவார்கள், அவர்கள் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்கள் தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று கர்த்தர். இனி அலைச்சல் இல்லை. இனி நீங்களை பிடுங்கி போட ஒருவனும் வர முடியாது. கர்த்தர் நாட்டிட்டார். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பிட்டார். ஆண்டவர் சொல்க, நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பி அவர்களை நாட்டி. நம்ம செய்கிற வேலையெல்லாம் பல ரசம் நட்டாலும் சரி, ஆண்டவர் குடிக்க வைக்கிறார், பலனை புசிக்க வைக்கிறார். நம்ம நடுறோம், ஆனால் சில நேரம் சாப்பிட முடியல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு எல்லா நகரத்தையும் நான் கட்டி அந்த சிறையிருப்பை திருப்பி அந்த பழரசங்களை குடித்து கனிகளை புசிக்க வைத்து உங்களை அந்த ஸ்தானத்தில் நான் பிடுங்கி போடுவதே இல்லை. எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வச்சிருக்காரோ அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நாட்டுவார். அலைய பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் இப்போ ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தை இந்த காலை நேரத்தில் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை, தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்ததை நீங்கள் கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. ஒன்று பாழாய் போன ஆலயத்தை புதுப்பித்து கட்டுவீர்கள். ஹல்லேலூயா. பாழாய் போன நிலத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுவீர்கள். ஆண்டவர் சொல்றார், பாழானது பயிரிடப்படும். கைவிடப்பட்டவள் என்று பெயரை மாற்றி ஆண்டவர் பிரியமுள்ளவள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அலைந்து திரிவதில்லை, நான் உன்னை பிடுங்கி போட மாட்டேன். சத்ருடைய கையிலிருந்து சிறையிருப்பிலிருந்து திருப்பி உங்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்கு முன்பாக எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரே, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவே. நீ இனி பாழான தேசம் அல்ல, நீ இனி பாழாக்கப்பட்டவள் அல்ல, நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல. ஆண்டவர் சொல்க, நீ இனி கைவிடப்பட்டவள் அல்ல, உன் தேசம் வாழ்க்கைப்படும். சில நினைக்கிறீங்க, இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, இதுவரைக்கும் திருமணம் நடக்கல, வயது போயிட்டே இருக்கு, நான் கைவிடப்பட்டவள், வாழ்க்கைப்படும். ஆண்டவர் சொல்கிறான், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. பாழான தேசத்தை நீ புதுப்பித்து கட்டுவாய், பாழான இடத்தை நீ புதுப்பித்து கட்டுவாய். எந்தெந்த இடங்கள் பாழாய் கிடக்கு, நெடுங்காலமா கிடக்கு, தலைமுறை தலைமுறையா கிடக்கு, கடந்து போகிறவர்கள் பார்த்து இது பாழான தேசம் என்று கிண்டல் செய்கிற அளவுக்கு வேதனையா இருக்கு. கிண்டல் செய்கிறாங்க, கேலி செய்கிறாங்க, ஒரு மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறாங்க, ஏளனமா பார்க்குறாங்க. பாழானது ஆண்டவர் சொல்கிறார் பயிரிடப்படும். ஓ ராமா ஷதரபாபா. பரிசுத்தாவியானவரே, எத்தனை பேர் சொல்றீங்க என் தேசம் வாழ்க்கைப்படும்? வசனத்தை பிடிச்சிருங்க. ஆண்டவர் வாழ்க்கைப்படும், நான் கட்டப்படுவேன், என் சிறையிருப்பு திரும்பும்,
என் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். ஆரோக்கியமே இல்லை, பலருக்கு ஆரோக்கியமே இல்லை. சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, மனதில் ஆரோக்கியம் இல்லை. வெளிப்பார்வைக்கு எல்லாம் இருக்கிறது, கார் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே பலா இருக்கிறது, ஆரோக்கியமே இல்லை. அந்த இடத்துல ஆண்டோடைய கரம் வைக்கப்படுகிறது. இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க, பாழானதை கட்டுவேன்ப்பா, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை கட்டுகிறவள் என்று பெயர் பெறுவாய். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்ததை நான் கட்டுவேன், கட்டுவேன்ப்பா. பூர்வத்தில் பாழாய் நிர்மூலமாய் கிடந்தவை எடுப்பிப்பேன். தலைமுறை தலைமுறையை இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை புதிதாய் கட்டப்பட போகிறது. அப்பா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே. கேட்போமா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் என்னே ஹல்லேலூயா தேடி வராதிருந்தா நான் என்றோ மடிந்திருப்பேப்பா. இன்றைக்கு கிடைத்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தர் பேசினார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில, இன்னைக்கு எங்களோடு பேசிட்டீங்கப்பா. என் வாழ்க்கை ஆரோக்கியமாவேன்னு பேசிட்டீங்க, என் சிறையிருப்பை திருப்புவேன்னு பேசிட்டீங்க, உம்முடைய கரத்தில் என்னை ஒரு ராஜ முடிய மாத்துவேன் என்று பேசிட்டீங்கப்பா. என் வாழ்க்கை வாழ்க்கைப்படும் என்று சொன்னீங்கப்பா. இந்த வார்த்தையை பிடிச்சிருங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும். வாக்குத்தத்த நன்மைகள் வெளிப்படட்டும். நெடுங்காலமாய் வெளிப்பட முடியாதபடி இருந்த வாக்குத்தத்த நன்மைகள் வெளிப்படட்டும். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற இடங்கள் எல்லாம் பயிரிடப்படட்டும். எஸ்சிவி நாமத்தில் நிர்மூலமானவைகள் எல்லாம் எடுப்பித்து கட்டப்படட்டும். ஆலய புதுப்பித்து கட்டப்படட்டும் ஆண்டவரே. எஸ்சிவி நாமத்தில் ஓ அந்நிய ராஜா கூடிய கண்களை தயடிக்க பண்ணுவீராக. ஆலயங்கள் புதுப்பித்து கட்டப்படுவதாக இயேசுவி நாமத்தில். எஸ் லார்ட், எஸ் லார்ட். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம். உடபா ஷகரதரதர பாழாய் கிடங்கள இடங்களில தேவன் எழுந்தருளுவீராக. உம்முடைய பாதங்கள் எழுந்தருளட்டும் ஆண்டவரே. ஓரி வா 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 வா, உம்முடைய பாதங்கள் எழுந்தருளட்டுப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்து கூடு. அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்து கூடு. அற்புதம் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரோ. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரோ. மாறாய்ந்து முடியாது அதிசயங்க செய்பவரே. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாது அதிசயங்க செய்பவரே. அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக
ஆண்டவரே போக கூடாது ஆண்டவரே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் ஆண்டவரே. பார்க்கிறவர்கள் எல்லாரும் கேலி பேசுறாங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலிகுனிந்து போகாதபடி ஆண்டவரே, பார்க்கிறவர்கள் எல்லாம் கேலி பேசும்போது ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறீர், பாழான தேசம் வாழ்க்கைப்படும், பாழான தேசம் ஆண்டவரே பயிரிடப்படும், பாழான தேசத்தில் ஆண்டவரே எஸ்சிபி நாமத்தில் உடாபா ஷதா ரகலதா ரீதாராமா பயிரிடப்படும் என்று சொன்னீங்கப்பா. இந்த வார்த்தை நிறைவேறட்டும், இந்த வார்த்தை நிறைவேறட்டும் எஸ்சிபி நாமத்தில். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் 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 எஸ். ஷகரபலகதர பாழானது பயிரிடப்படுவதாக, பாழான இடங்கள் பயிரிடப்படுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் செய்வீர். நீ சொன்னீர் இதை செய்வீர், நீ சொன்னீர் இதை செய்வீர், நீ சொன்னீர் இதை செய்வீர். ஷகலதரா ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறதை கட்டி எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை எங்க கரங்களை தந்தீங்கப்பா, தைரியத்தை தந்தீங்க, உற்சாகத்தை தந்தீங்க. தலைமுறை தலைமுறை எதெல்லாம் பாழாய் கிடக்கிறதை கட்டி எழுப்ப இந்த பகல் வேளையில் எங்களை அபிஷேகம் பண்ணதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு அனுப்பும், தாழ்த்தி தீவிரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசுரச்சர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மே சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.